பழனி நில மோசடி விவகாரத்தில் அரசு யாரையும் மன்னிக்காது என்று அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி சிமக்கல் பகுதியில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையத்தினை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பழனி பத்திரப்பதிவு விவகாரத்தில் பலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் பழனி பத்திரப்பதிவு விவகாரத்தில் விரிவான விசாரணை தேவைப்படுகிறது எனவும் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் போலியாக பதிவு செய்திருந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கூறினார். பழனி கேஸ் சம்பந்தமாக ரொம்ப விரிவான விசாரணை கண்டிப்பாக தேவைப்படும். இதில் பல அளவிலான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஸோ இது ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த விசாரணை விரிவடைய வேண்டும். இதில் சம்மந்தப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக கைது செய்யப்படும். இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்களில் பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. ஸோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியாக ஒரு செல் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம இது தனியாக ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் திமுக குறித்தும் அதிமுக குறித்தும் கடுமையாக விமர்சித்தார். கூட்டணி கட்சிகளால் தான் கடந்த காலங்களில் திமுகவால் ஆட்சி அமைக்க முடிந்தது என்று கூறினார். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அதிமுக பொதுச் செயலாளராகும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்று, திமுக தனியாக நின்றிருந்தால், இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக உடலாம் இல்லை, திமுக தனியாக நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வராது. திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெருமானம் அவங்க 18, 19, 20% தாண்டதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்ததாலும் ஐஎம்எல் இருந்தனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்பயுமே போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்புறம் இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து தான், பாமக எல்லாம் சேர்த்து தான். திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியாது.